Hi friends, welcome back to my channel with me Vijayalakshmi Janardhanan. பொரோட்டாச்சி சாமி கும்பிட்டாச்சு. கும்பிட்ட உடனே சிலரெல்லாம் நான்வெஜ் சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம் இல்லையா, நாங்களும் அந்த மாதிரி தான். இப்போ நான்வெஜ் ரெசிபி தான் செய்ய போகிறேன். என்னென்னா ட்ராகன் சிக்கனில் பார்த்தீங்கன்னா ஜூலியன் கட் பீஸில் தான் செய்வாங்க. பட் இங்கே நான் நார்மல் பீசஸில் போன்லெஸ் சிக்கன் எடுத்து அதில் தான் செய்ய போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிராம்ஸ் அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதே போல் சில்லி பவுடர், இது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு முட்டை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கலாம். இந்த முட்டை சேர்க்கறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு சிக்கன் சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான். அது கூடவே பார்த்திங்கன்னா இப்போ சோயா சாஸ் இருக்கு இல்லையா, அதை 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஒரு 1 டேபிள் ஸ்பூன், மைதா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு இப்போ கடல மாவும் அதே போல் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். இது 3 கம்பைன் ஆகும்போது நமக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாக கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். அதுக்காக தான். இப்போ இதெல்லாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணிடலாம். 30 மினிட்ஸ் இருக்கட்டும். அப்படியே அடுத்தது ஒரு கடாய் எடுத்துப்போம். அது நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை எடுத்து பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் இங்கே கம்மியான எண்ணெய் விட்டு தான் பொரிக்க போகிறேன். ஏன்னா இந்த எண்ணெயை நான் திரும்ப ரீயூஸ் பண்ணவே மாட்டேன். அதனால் சிக்கனில் செய்யக்கூடிய எண்ணெயில் டிஸ்போஸ் தான் பண்ணிடுவேன். அதனால் கம்மியாக தான் எண்ணெய் விட்டு அதுலேயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது நீங்கள் எண்ணெய் குடிக்குமையான்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக குடிக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறோமோ அதில் பாதி அளவுக்கு சிக்கன் போட்டு தான் நான் செய்ய போகிறேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நிறைய சிக்கன் போட்டிங்கன்னா கண்டிப்பாக எண்ணெய் குடிச்சிடும். அதனால் இதில் ரேஷியோ தான் கணக்கு. அந்த ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி நம்ம செஞ்சோன்னா கண்டிப்பாக இது எண்ணெய் குடிக்காது. பாருங்கள் நிச்சயம் எவ்வளோ எண்ணெய் இருக்குன்னு. திரும்பவும் பார்த்திங்கன்னா அதுலேயே அடுத்த பேட்ச் ஆஃப் சிக்கனை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயை நான் திரும்ப ரீயூஸ் பண்ணவே மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம திரும்ப யூஸ் பண்ணும்போது அந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா திக்காகிடும். அப்போ நம்ம உடலுக்கு ரொம்பவே நல்லது இல்லை. அதனால் நான் ரீயூஸ் பண்ண மாட்டேன். இப்போது திரும்பவும் ஒரு கடாயை எடுத்துட்டு அந்த கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு ஒரு கை ஃபுல்லாக முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். ட்ராகன் சிக்கனில் நிறைய முந்திரி சேர்ப்பாங்க. அதனால் முந்திரி ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி ஃப்ரை ஆனதும் இப்போது கொஞ்சமாக பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு ப்ளஸ் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா 3 சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி எடுத்துருக்கேன். அது 3த்தையும் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது பொரிஞ்சு வந்ததும் இங்கே வெங்காயம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அந்த வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வெங்காயம் நீல வாக்கில் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி சின்ன பீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்ப்ரிங் ஆனியன்ஸில் வரக்கூடிய வெங்காயம் க்ரன்ச்சினஸ் தரும். அதுக்காக கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு இப்போ சோயா சாஸ் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ். அடுத்தது சில்லி சாஸ் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற போல் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸும் அதே போல் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற போல் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது மிக்ஸ் ஆனதும் இங்கே நார்மலாக டேஸ்ட் தரணும் இல்லையா, ஒரு மாதிரி புளிப்பு டேஸ்ட், அதுக்காக வினிகர் ஆட் பண்ணுறேன். வினிகர் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மூடி அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணி எல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு இந்த மாதிரி கப்பில் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துருக்கேன். அதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணோடனே நமக்கு கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா திக்காக ஆரம்பிக்கும். இந்த டைமில் நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்க சிக்கனை உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது ட்ரை ட்ராகன் சிக்கன் தான் நான் பண்ணுறது. உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நான் எப்படி பண்ணுறதுன்னு போடுறேன். இப்போதைக்கு ட்ரை ட்ராகன் சிக்கன் தான் பண்ணியிருக்கோம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுலாம். நீங்கள் எள்ளு சேர்ப்பீங்கன்னா கூட எள்ளு சேர்த்தா நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. மோஸ்ட்லி சைனீஸில் செய்யக்கூடிய எல்லா டிஷ்ஷஸ்லேயும் எள்ளு சேர்ப்பாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒரு வீட்லேயே செய்யக்கூடிய ட்ராகன் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. வெளியே ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு ஒரு 200-300 கொடுத்து வாங்குறதுக்கு அழகாக இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு எண்ணெயும் ரீயூஸ்டு எண்ணெய் இல்லாமல் வீட்லேயே செஞ்சு குழந்தைங்களுக்கு தரலாம். மேலும் இந்த மாதிரி பல ரெசிபிகளுக்கு பல வீடியோகளுக்கு மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நவராத்திரி ஸ்பெஷல் வந்துகிட்டே இருக்குது.